ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1-7 வரையுள்ள வசனங்களை வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாயே என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றாள். இப்ப நமக்கு எங்க போனாலுமே ஜெப வீடுகள் இருக்கு, எங்க போனாலுமே ஆலயங்கள் இருக்கு. அது அப்படிப்பட்ட சூழ்நிலை. எங்க பார்த்தாலும் விக்கிரகங்கள் தான் இருக்கும், விக்கிரக தோப்புகள் தான் இருக்கும். அந்த ஒரு சூழ்நிலையில தான் தேவனை பின்பற்றும். தேவனை பின்பற்றும் போது தனக்கு ஆசீர்வாதம் இருக்கா? அடிக்க மேல அடி. அந்த அடிக்க மேல அடியிலையும் அந்த பொம்பளை, அந்த ஸ்திரீயானவள் முறுமுறுக்கவே இல்லை, தேவனை விட்டு பின்வாங்கி போகல. அந்த நேரத்துல விசுவாசத்தை பாருங்க. ஏதேனும் ஒரு வழியில என்னையும் என் குடும்பத்தையும் தேவன் காப்பார். அதான் விசுவாசம். விசுவாசங்கிறது எனக்கு எல்லாமே இருக்கும்போது சரி நல்லா போயிட்டு இருக்கு இனியும் போகுங்கிறது இல்ல. எல்லாமே தலைகீழ மாறி போனாலும் கூட என்னோடு கூட இருப்பார், என்னை நிச்சயம் வழி நடத்துவார், என்னை கைவிட மாட்டார். அதான் விசுவாசம். ஏன்னா இந்த பெண்ணானவளுக்கு கடன் இருக்கு. கடனை தீர்க்கணும்னா ஒரு தீர்க்கதரிசிட்ட போக வேண்டிய தேவை கிடையாது. அவங்கள பொறுத்த நம்ம தீர்க்கதரிசி சொல்லும் போது தேவாலயத்துக்கு போறதுக்கு சமம். ஏன்னா வேற தேவாலயம் கிடையாது. ஒரு தீர்க்கதரிசியை பார்க்க போறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் சொல்லுவாங்க, தேவன் சொல்றது மாதிரி அங்க போய் ஜோம் பண்ணுவாங்க, வருவாங்க. அப்ப இன்னும் அவங்களுக்குள்ள விசுவாசம் இருந்து வேற பரிகாரமே தேடல். நம்ம என்னச்சு உடனே அவங்கள பார்ப்போம், இவங்கள பார்ப்போம், அங்க பார்ப்போம், இங்க பார்ப்போம், எல்லாம் ஃபெயிலியரான பிறகு ஆண்டவரே இவ்வளவு நெருக்கடி ஆகி போச்சு, எனக்கு ஒரு உதவி பண்ணும். ஆனா இங்க விசுவாசத்தை பாருங்க. இவ்வளவு நெருக்கடி, சாப்பிட்ட வழியில கடன் பிரச்சனை, 2 பிள்ளைங்க இழந்துருவோம். அந்த நேரமும் போறது எங்க தெரியுமா? தேவனுடைய மனுஷனை நோக்கி. அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? எந்த சூழ்நிலை ஆனாலும் நீங்க முதல்ல போக வேண்டியது தேவ சன்னிதானத்துக்கு போகணும், தேவனை ஆராதிக்கிற இடத்துக்கு போகணும். அங்க போய் தன்னுடைய நிலைமை எல்லாம் சொல்றீங்க. எலிசாவை பார்த்து சொல்றா, என் புருஷன் தேவனுக்கு பயப்படக்கூடியதான ஒரு மனுஷன். இப்ப நிலைமை என்ன தெரியுமா? சாப்பிடவும் வழி இல்லை, என் கண் முன்னாடி இருக்க என் குழந்தையில கொண்டு போயிருவாங்க. அதே போலதான் என்னதான் நெருக்கடி இருந்தாலும் கூட தேவ சமூகத்துக்கு வரணும், அழனும் புலம்போனும் கண்ணீர் வடிக்கும். அவர் அற்புதமாய் கிரியை செய்வார். தொடர்ந்து வசனங்களை வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? தேவன் நிச்சயமாக யாரையும் திக்கட்டுல விட மாட்டார். ஆனா அந்த விசுவாசத்தின் அளவு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்கணும். இப்ப எல்லாருக்கும் என்ன, எல்லா கிருபையும் வேணும், விடுதலையும் வேணும், ஆசீர்வாதம் வேணும். ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கா? இல்ல. தேவனையே விசுவாசித்து பிழைக்க விசுவாசம் இருக்கா? இல்ல. இங்க போன உடனே அந்த எலிசா பாருங்க, அவர் என்ன செய்யறாரு? நான் உனக்கு என்ன செய்யணும்? தேவன் அதே மாதிரிதான். அவரு என்னால கூட அதிசயமான காரியம் ஒன்று இல்லைன்னு சொன்னவரு, எல்லாமே என் கரத்திற்குள் இருக்கு, சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப கடன்னாலும் அவரால் தீர்க்க முடியாது கிடையாது. என்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல்லண்டான். அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் பாருங்க. இங்க ஒரு சம்பவத்தை பாருங்க, தேவன் எப்படி கிரியை செய்யறாருன்னு பாருங்க. அவரால் இல்லாததை இருக்கிறவர் போல் அழைக்கிற தேவன் இருக்கு. ஆனா அப்படி பண்ணல. ஒருட்ட எண்ணெய் இருக்கு தான் கேட்கிறேன். ஒருட்ட எண்ணெய் இருக்கு என்ற ஒரு குடம். குடம் நீங்க பெரிய குடம் ஃபுல்லா எண்ணெய்ன்னு கிடையாது, அது பேரு தான் குடம். ஆனா சின்ன சைஸ்ல இருக்கும். எண்ணெய் விட்டு வைக்கக்கூடியதான சின்ன ஒரு சைஸ்ல எப்படி இருக்கும். சோதனைக்கு மேல சோதனை, வேலைக்கு போயிருக்கணும், வேற பரிகாரம் தேடி இருக்கணும், கடன் தானே சொல்லி. ஆனா அங்கேயே அந்த இடத்துல அந்த பெண் என்ன செய்யறா பாருங்க. முதல்ல தேவனுக்கு பாவத்துலதான் விழுறா. தான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அந்த பெண்ணுக்கு தெரியும். உறுதி.